ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் ஆகிருக்கா இல்லையா, ஸோ என்ன இந்த லிங்க் ஆகிருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள். நான் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதாவது எப்படி இந்த செக் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. npci.org.in அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இந்தமாரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்தமாரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே வரும். அதிலே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லி எனேபிள் அப்படின்னு சொல்லி பேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஏற்கனவே இந்த வெப்சைட் மூலமாக எப்படி நம்ம ஆதார் சீடிங்கை வந்து நம்மளுடைய ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா நியூ இன்டர்ஃபேஸோட இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பழையபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸோ அதனால் என்ன பயன் அப்படின்றத நீங்கள் கேட்கணும். அதாவது நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கொடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு அக்கௌண்ட்டோட மட்டும்தான் ஆதார் வந்து சீடிங் ஆகிருக்கும். அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமாக அந்த அக்கௌண்ட்டோட நீங்கள் லிங்காக இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா சலுகைகளுமே இந்த ஆதாரோட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் 5 பேங்க் வச்சுருந்தாலும் சரி, அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் சரி, இப்போது நியூ அக்கௌண்ட்டாக ஆப்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பேங்க் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 5 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, 5 அக்கௌண்ட்லேயும் நான் ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த 5 அக்கௌண்ட்லேயுமே ஆதார் சீடிங் ஆகிருக்காது. எதனா ஒரு அக்கௌண்ட்டோட தான் ஆதார் வந்து சீடிங் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது தான் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆதார் சீடிங் பாரத் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் மேப்பிங் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஒன்று ஆப்ஷன்ஸ் மூணாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பரை ஒவ்வொரு பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நம்பரை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்போ ஓடிபி ரிசீவ் ஆன நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள்டு ஃபார் டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ உங்களுக்கு வந்து மானியத்தொகை கவர்மெண்ட்லேருந்து அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும். ஸோ இப்போது மகளிர் உரிமை தொகைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணாலே போதும். அந்த ஆதாரோடு எந்த பேங்க் அக்கௌண்ட்டோ லிங்காக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்தமாரி கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும். ஸோ லைக் இப்போது உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா கன்சீவாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணமாக இருக்கட்டும், எல்லாமே இதுமாரி ஆதார் சீடிங்காக இருக்கிற அக்கௌண்ட்டோட தான் அந்த பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இதுமாரி சீடிங்காக இருக்கா, எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட சீடிங்காக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள்.